எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இப்போ நீங்க பார்க்குற வீடியோ அக்டோபர் 1 ஆயுத பூஜை அன்னைக்கு எடுத்தது. பூஜையெல்லாம் பண்ணிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எங்க மூட்டை முடிச்சையெல்லாம் கட்டிட்டு ஒரு 3 நாள் ஊரை விட்டு ஓடலான்னு பிளான் பண்ணிட்டோம். அட வேற ஒன்றும் இல்லைங்க, தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, நானும் என் ஹஸ்பண்டும் மேரேஜுக்கு அப்புறம் போகிற ஃபர்ஸ்ட் ட்ரிப் இது. அதனால சாமியை கும்பிட்டு அங்கே போய் 2 பேரும் அடிச்சுக்க கூடாதுன்னு முருகான்னு வேண்டிக்கிட்டு இருந்தோம். சும்மா சொன்னேன். எங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் ட்ரிப்ன்றதால எல்லாத்தையும் ஒழுங்கா எடுத்து வச்சோமா, வீட்டுல விண்டோஸ் லைட்ஸ் எல்லாம் ஒழுங்கா ஆஃப் பண்ணியாச்சான்னு ஒரே கலையப்புறமா இருந்துச்சு. சரிடா, அப்புறம் நாங்க 3 நாள் இருக்க மாட்டோம், நீ எப்படி பார்த்து இருந்துப்பியான்னு வீட்டுக்கு தைரியத்தை சொல்லிட்டு ஆட்டோ போட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிளம்பியாச்சு. சென்ட்ரலில் நைட்டு 9:41 தான் எங்களுக்கு ட்ரெயின். ஆனால் 90s அப்பாங்க பண்ணுற மாதிரி நானும் என் வீட்டுக்காரும் டிப்பார்ச்சருக்கு 1 hour முன்னாடியே போய் அட்டண்டன்ஸை போட்டுட்டோம். இன்னும் டைம் இருக்கே, என்ன பண்ணுறதுன்னு நினச்சா நாங்கள் போகிற ட்ரெயின் சென்ட்ரல் டு ஆலப்புழாவாம். ஸோ இங்கேருந்து தான் ட்ரெயின் கிளம்புதுன்னு என் வீட்டுக்கார் சொன்னதும் அப்பாடா ரொம்ப சந்தோஷங்க, ட்ரெயினை கண்டுபிடிச்சி உள்ளே போவோன்னு சொன்னவும் சரி ஏறுறதுக்கு முன்னாடி 2 பேக்கெட் சிப்ஸ் வாங்கி கொடுங்கன்னு அதையும் வாங்கி உள்ளே போட்டுட்டு ட்ரெயினை ஏறிட்டோம். அது ஏன்னு தெரியல, எங்கேயாச்சும் அவுட் ஆஃப் போகணுன்னா மட்டும் ஒன்று பஸ்ஸில் போவோம் இல்லை ட்ரெயினில் போவோம். பஸ்ஸில் போனால் எங்கேயும் எப்போது மூவியில் வர மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிடுமோன்னு பயம் வருது. ட்ரெயினில் போனால் ரிதம் மூவியில் வர மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிடுமோன்னு பயம் வருது. இந்த வியாதி எனக்கு மட்டும்தான் இருக்கா இல்லை என்ன மாதிரி நிறைய பேருக்கு இருக்கான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதனாலேயே நான் ஏன்டா பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஏறின உடனே தூங்கிடுவேன். ஸோ இது எங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரிப். வால்பாறை போயிட்டு இருக்கோம். இப்போ கரெக்டா குளமலைப்பேட்டையில இருக்கோம். நெக்ஸ்ட் பொள்ளாச்சி இறங்கி அங்கிருந்து ஸ்ட்ரெயிட்டா வால்பாறை. மார்னிங் ஒரு 7:35 போலவே நாங்கள் பொள்ளாச்சியில் இறங்கிட்டோம். அங்கேருந்து போகிறதுக்கு ரெண்டல் காரை சென்னையிலே அரேஞ்ச் பண்ணிட்டு தான் போனோம். ஸோ தேட் பொள்ளாச்சி டு வால்பாறை ரோட் ட்ரிப்பை மிஸ்ஸே பண்ணிடக்கூடாதுன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம். இந்த ரெண்டல் கார் எங்களோட இந்த 3 டேஸுக்குமே சேர்த்து அரேஞ்ச் பண்ணிட்டு தான் போனோம். அப்போ தான் வந்துட்டு அங்கே இங்கே போய் சுற்றி பார்க்கும்போது எந்த ஒரு அலைச்சலும் இருக்காதுன்ற ஒரு மைண்ட் செட்டில் முன்கூட்டியே அரேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டோம். ஊரை விட்டு ஊருக்கு போகும்போது ஏதோ ஒரு வகையில் அறிமுகமே இல்லாத மனுஷங்கனால நிறைய ஹாப்பி மெமரிஸ் கிடைக்குது. எங்களோட இந்த ட்ரிப்பில் அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் நடந்துச்சு. அடுத்தடுத்து வர விளாக்ஸில் உங்களோட நான் அதை ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நாங்க வந்திருக்க இடம் ஆலியார் டேம். இது பொள்ளாச்சி டு வால்பாறை ஹைவேஸ்லயே லொக்கேட் ஆயிருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டா நாங்க இங்க தான் போனோம். இங்க என்ட்ரி டிக்கெட் உண்டு, அதுவும் வீடியோலாம் எடுக்கணும்னா அதுக்கு எக்ஸ்ட்ராவா பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த டேம் வந்து காமராஜர் காலத்துல கட்டின டேம். ஸோ அந்த டேம் பார்க்கலாம்.
இங்க எனக்கு ஏறவே அவ்வளவு கஷ்டமா இருக்கு. எங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்கு இந்த மனுஷன்? ஒரு வீராப்புல சொல்லிட்டேன். ஏறவே முடியல. இந்த பின்னாடி எவ்வளவு படிக்கிட்டு இருக்கு பாருங்களேன். இது நீங்க பாத்துட்டு இருக்கிறது என்னோட வெக்கேஷன் சீரீஸ். ஃபர்ஸ்ட் இடம் நம்ம எங்க இருக்கோம்னா பொள்ளாச்சியில அலியா டேம்க்கு வந்திருக்கோம். இந்த டேம் பாத்தீங்கன்னா 1959ல ஸ்டார்ட் பண்ணி 1962ல கட்டி முடிச்சிருக்காங்க. த பர்பஸ் ஆஃப் த டேம் கட்டினதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட், பொள்ளாச்சி அண்ட் வால்பாறை இது மூணுத்துக்குமே அக்ரிகல்ச்சரல் லேண்டுக்கு தண்ணி சப்ளை பண்ணணுன்ற ஒரே பர்பஸ்க்காக தான் இது கட்டப்பட்டிருக்கு. அண்ட் நாங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கோம்னா, ஒன்றும் இல்லை, பொள்ளாச்சி பக்கம் வந்தோம், சும்மா ஃபர்ஸ்ட் ஒரு சைட் சீயிங்காக இந்த டேம் பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கோம். பொள்ளாச்சியோட டாப் வியூவை பார்த்தா வெறும் தென்னை மரமா மட்டுமே இருக்குங்க. இயற்கையை அழிக்காம அதோட ஒன்றி வாழ்ற வாழ்க்கைய பார்த்தா பொறாமையா இருக்கு. கீழே சுத்தி மரங்கள் இருக்கிறதால வெயில் தெரியல. ஆனா மேல டேம்ல சூரியன் சுட்டெரிச்சிட்டான். ஸோ டேம்லாம் பார்க்க போறீங்கன்னா ஒன்று மார்னிங்கே போயிடுங்க, இல்லாட்டி ஈவினிங்கா போங்க. எங்களை மாதிரி நடுவுல போய் மாட்டிக்காதீங்க, அப்புறம் தலை சுத்தி படுக்க வேண்டியதுதான். உங்களுக்கு இந்த மாதிரி டிராவல் பிளாக்லாம் பிடிக்கும்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in my next video. Bye.